ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் செய்வேன் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பின்னாடி 3 காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கு? சூப்பர். வாக்கு, உடன்படிக்கை, ஆணை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, அது சபையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையா இருக்கலாம். இன்னும் அதுவும் இல்லாம இப்படி ஒரு அட்டையில கூட உங்கள்கிட்ட இதுல என்னதான் இருக்கு? வார்த்தை. ஆண்டவர் இதுலயும் பேசுவார். அதனாலதான் நான் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், எப்படி வேணாலும் கன்வே பண்ணுவார். இது அவருடைய விசேஷம். எருசலேம் பட்டணத்துக்கு பேதுருவை கொண்டு பேசினார், பேதுருவுக்கு சேவலை கொண்டு பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் காலத்துக்கு முன்னே கறி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்படி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ பேசிடுவார். நினிவே பட்டணத்துக்கு யாரை கொண்டு பேசினார்? யோனாவை கொண்டு பேசினார். யோனாவுக்கு ஒரு பூச்சியை வச்சு பேசினார், ஒரு புழுவை வச்சு பேசினார். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆண்டவர் புழுவையே யூஸ் பண்றீங்க, தீர்க்கதரிசி மனமாற, அப்ப நம்மளை யூஸ் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது அப்படி சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன 3 சொன்னேன்? வாக்கு, உடன்படிக்கை, ஆணை. இதை அவர் அடிக்கடி நினைப்பார் என்றல்ல, என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுவோம், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், நிறைவேற்றுவேன் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி ஆமென். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். We love you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு அப்படியே வரணும். நீங்க வாக்கு ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை. அப்ப ஏற்கனவே அவர் என்ன வச்சிட்டார் தெரியுமா? வார்த்தை. வார்த்தை தான் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? உருவாக்கும். அவர் வாக்கு வச்சிட்டார். அது எங்க உடன்படிக்கை பண்றார் தெரியுமா? ஆபிரகாமோடு இட்ட உடன்படிக்கை. அடுத்து அது யாருக்கு பிராமிஸ் பண்றார் தெரியுமா? ஈசாக்குக்கு ஆணையிட்டு அதை யாக்கோபுக்கு எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? பிரமாணமா கொடுக்கிறார். அதுதான் யாக்கோபுக்கு கையில என்ன கிடைக்குது தெரியுமா? பிரமாணம் கிடைக்குது, வேதம் கிடைக்குது. அப்படி என்றா இந்த பிரமாணம் யார் கையில கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம பாக்கியவான், நம்ம பாக்கியவான். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி இப்ப அப்படி பாஸ் ஆகி வருது. அப்படி பாஸ் ஆகி ஒவ்வொருத்தருக்கு இந்த ஒலிம்பிக் எல்லாம் இனாகரேஷன் டே பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவார். அப்படியே கொண்டு வந்து இன்னொருத்தர் கையில கொடுப்பாங்க. அவங்க அப்படியே கொண்டு வந்து இன்னொருத்தர் கையில கொடுப்பாங்க. ஆண்டவருடைய அந்த பூர்வ காலம் முதல் உறுதியான அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் அப்படியே டிராவல் ஆகி அப்படியே உறுதிப்படுத்திட்டு அடுத்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து வராரு? அதுக்கு முன்னாடி இருந்தே வராரு.
1000 தலைமுறைக்குன்னு அவர் திட்டம் வச்சுட்டு அப்படியே யார ஃபர்ஸ்ட் பிடிக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமை பிடிக்கிறார். அடுத்து யார பிடிக்கிறார் தெரியுமா? ஈசாக்க பிடிக்கிறார். அடுத்து யார பிடிக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலை பிடிக்கிறார். அவளை நான் பிடிச்சு முடிஞ்ச ஆண்டவரே இல்ல, அடுத்து என்ன பிடிக்கிறார்? ஆமென். ஆபிரகாமை பிடித்த கரம், ஈசாக்கை பிடித்த கரம், யாக்கோபை பிடித்த கரம் என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்றவங்க. உங்கள், இந்த வேர்ட் அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்கள், உங்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம எல்லாரும் தான். சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு, உனக்கு என் ஒருவனுக்காக என் கர்த்தர் வைத்த திட்டம். ஹல்லேலூயா. நீங்க சென்னைக்கு பஸ் புக் பண்றீங்கன்னு வைங்களேன், பஸ் ஸ்டாண்டு போறீங்க, அன்னைக்கு வேற எந்த டிக்கெட்டும் புக் ஆகல, நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்றீங்க. நான் சொல்றேன் 1000 ரூபாய்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 1000 ரூபாய் கொண்டு போனா பஸ்ஸை ஒருக்கா ஏறி பார்த்துட்டு இறங்கி போயிரு அப்படிம்பா. ஆமா, ஏன்னா இப்ப பிளைட் டிக்கெட்டை விட இந்த சீசன் டைம் எல்லாம் பஸ் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தி. நேர போறீங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க, யாரும் இல்லை, நேர போய் வண்டி எடுக்க இல்லையா இப்படி கேட்க முடியுமா? சார் வண்டி பிரேக் டவுன் அப்படிமா. ஒரு ஆளுக்காக எனக்கு ஒண்ணு தர்றதுக்கு அவர் 1000 தலைமுறைக்கு திட்டம்